நம்மளால் முடியாதுன்னு எது உங்களுக்கு தோணுதோ அது எல்லாத்தையும் இறைவன்பால் பொறுப்பேற்படுத்தி ஆழமாக நல்லெண்ணம் கொள்வது, அது எனக்கு வருவதாக இருக்கிறது அப்படின்னு நம்ம நல்லெண்ணம் கொள்வது நம்பிக்கை. அது நிகழ்வது நிகழட்டும், நம்முடைய உறுதிப்பாட்டை குறைச்சிக்கூடாது. அந்த காரியம் தனக்கு நடக்கும் என்று நம்புவது தன்னம்பிக்கை. அதை நடத்தி கொடுப்பவன் இறைவன் என்பது இறை நம்பிக்கை. பூமி உங்களுக்கு கிடைக்கணும்னு சொன்னால் திறமையும் அறிவும் புத்திசாலித்தனமும் ஒழுக்கமும் பணிவும் மிகவும் அவசியமாக இருக்கிறது. முயற்சியும் அவசியமாக இருக்கிறது. முயற்சி என்பது மனதளவில் கொள்வது தான் முயற்சியை தவிர உடம்பளவில் செய்வது முயற்சி இல்லை. முயற்சி என்பது மிகவும் அவசியமானது. மனதளவில் நீங்கள் தீர்மானமாக எண்ணுவது உங்களுடைய முயற்சி தொடங்குகிறது. எனக்கு கிடைக்கும் என்று நம்புவது தன்னம்பிக்கை. மன ஓட்டத்தை அலைய விடாமல் மனதில் பல எண்ணங்களை போட்டு குழப்பாமல் எந்த வேலை செய்த பொழுதும் அந்த வேலையில் இருப்பது உங்களை சொர்க்கத்தில் பிரவேசிக்க செய்யும். கர்த்தா மறைந்து விடுவது, காரியம் நடப்பது. இது கர்மயோகம். ஆகச்சிறந்த வேலை செய்வது வரை நீங்கள் செய்து முடித்த பிறகு அதனுடைய புகழெல்லாம் இறைவனுக்கு தானே தவிர உங்களுக்கு இல்லை. திறம்பட செய்தல் வேண்டும். ஆனால் நான் தான் செஞ்சேன், நான் என்னை தவிர யாரும் செய்ய முடியாது நீங்கள் சொல்லும் போது நீங்கள் தூற்றப்படுவீர்கள். அந்த திறமையை கொடுத்தவன் இறைவன், உணவளித்தவன் இறைவன், பிரித்தவன் இறைவன், கழித்தவன் இறைவன். எல்லாம் அவன் செய்யும்பொழுது நீ சிந்தித்ததும் இல்லை, அது உனக்குள் ஊற்றாக பெருகி ஓடியது. உன் மூலமாக அது வெளிப்பட்டது. அவ்வளோதான் அதனுடைய பெருமை. எந்த வேலை செய்தாலும் அந்த வேலையின் மீது நீங்கள் முழு கவனத்தோடு வேலையாகவே நீங்கள் ஆகிவிடும்போது நீங்கள் சொர்க்கத்தை படைக்கிறீர்கள். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி நடத்துகிறீங்கன்னு சொன்னால் உங்கள் உள்ளத்தில் உங்களை பற்றிய பெருமையோ அதிகபட்சமான எண்ணமோ நான் பெரியவன் என்ற எண்ணமோ இல்லாமல் இருப்பது. நடக்க வச்சுவான், சோறு போட்டுவான், தூங்க வச்சுவான், எழுப்பி விட்டுவான், குளிக்க தண்ணி கொடுத்துவான், எல்லாம் எங்கேருந்தோ கிடைக்குது. நீ எல்லாத்தையும் அனுபவிச்சு இதெல்லாம் நான் சம்பாரிச்சேன்னு சொன்னேன்னா, ஒரு மனிதனுக்கு உதவி செய்யணும்னு என்ன வரும்போதே செய்திடணும். ஒய்ஃப் உங்களுக்கு பிடிக்காத செய்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது பேர் சமாதானம். சாந்தி அடைதல் என்பது நீங்கள் ஒவ்வொன்றையும் பூரணமாக அனுபவித்தின் மீது வருகின்ற திருப்தி, அப்சல்யூட் என்ஜாய்மெண்ட். நம்பிக்கை, அவநம்பிக்கை, தன்னம்பிக்கை, இறை நம்பிக்கை, இந்த மாதிரி நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குது. அதில் நிறையா ஆடாயின போகுது. நம்பிக்கைன்றது எண்ணமா இல்லை அது உணர்வு நிலையில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றமா? எண்ணம்னா அது மனதால் அடித்து செல்லப்பட்டுரும். இப்போ நம்பிக்கைனா எப்படி பிரித்து பார்க்குறீங்க? நம்ம வாழ்க்கையை தகுதியின் அடிப்படையில் தகுதியின் அடிப்படையில் வந்துடுது. அதாவது நம்ம அருள் எதிர்பார்த்து இறையருளில் நம்ம ஆனந்தமாகவோ சந்தோஷமாகவோ வாழலான்ட்டு வாழ்க்கையை அமைச்சிக்கணுமா, இல்லை நம்ம நம்முடைய பிரயத்தனம் இல்லை புத்திசாலித்தனம் நம்முடைய திறமை அதை வளர்த்துக்கிட்டாக்கா நம்ம வாழ்க்கையை செம்மப்படுத்திக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில், அதாவது இந்த உலக கல்வி திறமைகள் தகுதிகள் அதன் அடிப்படையில் அமைச்சிக்கிறாங்களே இப்போலாம் இந்த காலேஜ் கரிக்குலம் பேசிஸு, அது கரெக்டாக எப்படி ஐயா? அது குழந்தைங்களுக்கு ஃப்யூச்சர் அமைக்கணும்னா இப்போது ஒரு நல்ல காலேஜில் அட்மிஷன் பண்ணிட்டா அங்கே கேம்பஸ் இன்டர்வியூ இருக்கும், அங்கே வேலை கிடச்சிடும், அவன் செட்டில் ஆகிடுவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ராக் போடுறாங்களே, அது நல்லதா? அப்படிங்கிறது ஒரு மாயில் இருக்குது. அது என்ன எப்படி அப்படி இருக்குது? நம்பிக்கை, அவநம்பிக்கை, தன்னம்பிக்கை, இறை நம்பிக்கை. நம்முடைய நம்பிக்கைகள் பல்வேறு விதமாக சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல நம்பிக்கை அப்படின்றது நம்மளால் எது முடியுமோ அது நம்மளே செய்துக்க வேண்டியது. நம்மளால் எது முடியாதோ, அறிவுக்கு அப்பாற்பட்டு இருக்கோ, மறைவாக இருக்கோ அல்லது இயலாது இருக்கிறதோ அதை நம்புவது, வரும் என்று நல்ல எண்ணம் கொள்வது.
கிடைக்கும் என்று நல்ல எண்ணம் கொள்வது, அதன் மீது குழப்பங்களை ஏற்படுத்தாது இருத்தல். எனக்கெல்லாம் இது கிடைக்குமா, நான்லாம் இது தகுதியா, நம்ம இதெல்லாம் கிடைக்குமா, நம்ம ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்குது, இப்படிலாம் குழப்பாமல் வானம் வரை நீங்கள் விரும்பலாம். வானம் வரை உங்களுடைய வசதிகளை, உங்களுடைய வாய்ப்புகளை, உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய சுகத்தை எல்லாத்தையும் நீங்கள் உங்களால் இயலாதது, நம்மளால் முடியாதுன்னு எது உங்களுக்கு தோணுதோ அது எல்லாத்தையும் இறைவன்பால் பொறுப்பேற்படுத்தி ஆழமாக நல்லெண்ணம் கொள்வது, அது எனக்கு வருவதாக இருக்கிறது அப்படின்னு நம்ம நல்லெண்ணம் கொள்வது நம்பிக்கை. நம்மளால் முடியறதை செய்துக்கிறது நீங்கள் செய்துக்கலாம், அதில் ஒன்றும் நம்புறதுக்கு ஒன்றும் இல்லை. முடியாததின் போது, சந்தேகத்தில் இருக்கும்பொழுது, மறைவானவற்றில் இருக்கும்பொழுது, இப்போ எந்த ஒரு விஷயமும், இப்போ ஒரு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணுறோம், என்ன வேணால் நடக்கலாம்னு தெரியும் நமக்கு, இடையில் என்ன வேணால் நடக்கலாம், ஆனால் நல்லபடியாக நடக்கும்னு நீங்கள் உறுதிப்பாடு கொள்வது, பொறுப்பேற்படுத்துவது, குழப்பங்களை ஏற்படுத்தாமல் இருப்பது, சந்தேகப்படாமல் இருப்பது, அது நிகழ்வது நிகழட்டும், நம்முடைய உறுதிப்பாட்டை குறைச்சிக்கூடாது. எதுவாக இருந்தாலும் நம்ம அப்படி ரோட்டில் போகிறோன்னா போயிடுவோம், அவ்வளோதான். இடையில என்ன வேணாலும் நடக்கும், ஆனால் நம்ம போகணும். அதில் எந்த விதமான குழப்பங்களையும் ஏற்படுத்தாமல், அதைரியப்படாமல், சலனப்படாமல் நம்முடைய வாழ்க்கையை ஓட்டிச் செல்வது நம்பிக்கை. அப்படி இல்லாதிருப்பது அவநம்பிக்கை. அந்த காரியம் தனக்கு நடக்கும் என்று நம்புவது தன்னம்பிக்கை. அதை நடத்தி கொடுப்பவன் இறைவன் என்பது இறை நம்பிக்கை. இப்படி நம்பிக்கை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். தான் நம்புகின்ற காரியம் தனக்கு நடக்கும் என்பது தன்னம்பிக்கை. அதன் மீது குழப்பங்களை ஏற்படுத்தி எனக்கெல்லாம் இது நடக்குமான்னு கேட்கக்கூடாது. இதை நடத்தி கொடுப்பவன் இறைவன் என்று எண்ணுவது இறை நம்பிக்கை. இப்படி நீங்கள் உங்களுடைய மனதை தெளிவுபடுத்திக் கொள்வது அழகிய வாழ்க்கைக்கு அடிப்படையாகும். இப்போ நம்புறதில் ஏற்படக்கூடிய குழப்பம், நமக்கெல்லாம் இது நடக்குமான்னு சொன்னால் ஏன் நடக்காது? மழை வருது, உங்களுக்காக வருது வானத்திலேருந்து. வெயில் வருது, உங்களுக்காக வருது வானத்திலேருந்து. காற்று வருது, உங்கள் மூக்கு கிட்ட உள்ளே நுழையுது காற்று. வெயில் உடம்புலாம் படுது, மழை உடம்புலாம் நனையுது, பூமி காலம் மிதிப்படுது. எத்தனையோ விஷயங்களை நோக்கி வந்துட்டு இருக்கும்போது நீங்கள் விரும்பக்கூடிய இந்த பொருட்கள் மட்டும் உங்களை நோக்கி வராதா? இந்த பொருட்கள் உலக வாழ்க்கைக்கு அடிப்படை தேவைகளான பொருட்கள், உணவுப் பொருட்கள் முதலியன வராதா? ஆனால் ஒன்று மற்ற வானத்திலிருந்து வரக்கூடியது எல்லாமே தானாக வந்து கொண்டிருக்கிறது. பூமி மட்டும் உங்களை முயற்சியின்பால் பெற வேண்டியதாக இருக்கிறது. நாம் கடலில் கப்பலை செலுத்துகிறோம் அருட்கொடையை தேடிக்கொள்ளும் பொருட்டு. அருட்கொடையை தேடிக்கொள்ளுங்கள். பூமியில் இருக்க அருட்கொடை, கடலில் உள்ளே இருக்கிற அருட்கொடைகள், இவெல்லாத்தையும் நீங்கள் தேடிக்கொள்ளணும். மற்றதெல்லாம் தானாக வருது. அதன் மீது நீங்கள் எந்த குறைபாட்டையோ வேறு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் மேலே செய்ய முடியாது. பூமியில் செய்யலாம். பூமி உங்களுக்கு கிடைக்கணும்னு சொன்னால் திறமையும், அறிவும், புத்திசாலித்தனமும், ஒழுக்கமும், பணிவும் மிகவும் அவசியமாக இருக்கிறது. முயற்சியும் அவசியமாக இருக்கிறது. முயற்சி என்பது மனதளவில் கொள்வது தான் முயற்சியை தவிர உடம்பளவில் செய்வது முயற்சி இல்லை. அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். மனதின் அளவில் எண்ணுவது முயற்சி. முயலுதல் என்பது மனதால் முயல்வது. உடம்பால் முயல்வது செயல்பாடு. உடம்பால் முயல்வது நீங்கள் செயல் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க. மனதால் முயல்வது என்பது மனதில் தீர்மானமான எண்ணம். தீர்மானமான எண்ணம் புத்தி. ஒரு தீர்மானத்தை எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு பேர் புத்தி. இப்போது மனிதன் தன் இறைவனை சந்திக்கும் வரை அவன் முயன்று உழைக்கிறான். அவன் முயற்சியின் பலன் பின்பு காண்பிக்கப்படும். அவன் தன்னுடைய இறைவனை சந்திக்க முறைனா தன்னுடைய விருப்பம் நிறைவேறும் வரை, தன் விருப்பம் பூர்த்தியாகும் வரை அவன் முயன்று உழைக்கிறான். அவன் முயற்சியினுடைய பலன், அந்த உழைப்பின் பலன் பின்பு அவனுக்கு காண்பிக்கப்படும். முயற்சியின் பலன் பின்பு அவனுக்கு காண்பிக்கப்படும் இருக்குது. அதுதான் பூமியில் அறிவு, தெளிவு, புத்திசாலித்தனம், திறமை, படிப்பு, கல்வி, ஞானம் இது எல்லாம் அவசியம் பூமியை தோன்றத்துக்கு. பூமியை அடையணுன்னா மிக பெரும் கல்வி பணிவு தான். பூமி அடைவதற்கான மிக பெரும் கல்வி பணிவு தான். நீ எவ்வளோ படிச்சிருக்கலாம், திறமைசாலியாக இருக்கலாம், அறிவாளியாக இருக்கலாம்,
ஒழுக்க சீலனாக இருக்கலாம், எல்லாமே இருந்தாலும் பணிவு என்பது உங்கள்கிட்ட இல்லைன்னா பூமி வசப்படாது. அப்படியே வசப்பட்டாலும் உங்களுக்கு எதிராகவே திரும்புவது. பணிவு என்பதன் மீது வாழாத வரை நீங்கள் பெற்றிருக்கிற கல்வி, ஞானம், ஒழுக்கம், அறிவு, திறமை, பண்பாடு எல்லாமே சீர்கெட்டு போகும். பணியை தெரிஞ்சவனுக்கு பூமி, பயந்தவனுக்கு வாழ்க்கை. இறைவனுக்கு பயந்தவனுக்கு, நல்லதுக்கு பயந்தவனுக்கு, கெட்டது செய்ய பயப்படுறவனுக்கு வாழ்க்கை. அதனால் பூமி வசப்படணும்னு சொன்னால் லைட்டாக அப்படின்னுங்க. அப்போ தான் அப்படியே இறுக்கமாக இருந்தீங்கன்னா அந்த ஃப்ளோ இதாகும். அப்போ இந்த பணிதல் என்பது பூமியினுடைய மிகச்சிறந்த ஆகச்சிறந்த கல்வி. பணிவை ஒருத்தன் ரொம்ப கற்றுக்கணும். அவனுடைய ஈகோ, அவனுடைய அறிவு, திறமை, உழைப்பின் ஆற்றல், உடம்பாற்றல் எல்லாம் சேர்ந்து அவனுடைய தன்முனைப்பில் தள்ளிடும். தன்முனைப்பில் தள்ளி அவன் பணிவிலிருந்து அவனை நீக்கிடும். அதனால் பணிவு என்பதை அடையாத வரை அவன் ஞானம் பெற்றவன் அல்ல. அதுதான் வீதானம். இறங்கி வேலை செய்யணும், பணிஞ்சு வேலை செய்யணும். எவ்வளோ ஞானம் இருந்தாலும் பணியை தெரியலன்னா உங்களுக்கு பூமி வசப்படாது. அப்படியே வசப்பட்டாலும் அது உங்களை பெருமையின்பால் செலுத்தி, பொய் கௌரவத்தின்பால் ஆழ்த்தி, உங்களிடம் ஏதோ இருப்பதாக கற்பனையெல்லாம் செய்ய வைத்து உங்களை காலி செய்துவிடும். அதனால் ரொம்ப முக்கியமான விஷயம் முயற்சி என்பது மிகவும் அவசியமானது. மனதளவில் நீங்கள் தீர்மானமாக எண்ணுவது உங்களுடைய முயற்சி தொடங்குகிறது. முயலுதல் என்பது மனதின் அளவில் நிகழ்வதாகும், உடம்பின் அளவில் நிகழ்வது இல்லை. உடம்பின் அளவில் நிகழ்ந்தால் அது உழைப்பு, அது செயல்பாடு. இதை நம்ம பிரித்து பார்த்துக்கணும். அப்போது நம்பிக்கை அப்படின்ற சொல் உலகளாவிய ஒரு பதப்பிரயோகமாக இருக்குது. நம்புங்கள் அப்படின்னா, நம்பு அப்படின்றது நம்பி என்றால் தலைவன், நம்பி என்றால் தலைவன். தலைவனை நம்புவது நம்பிக்கை. இறைவனை நம்புவது நம்பியை நம்புவது நம்பிக்கை. அதனால் நமக்கு எதெல்லாம் ஆகுமா, இப்போ வெயில் வரலான்றதுக்கு நீ எந்த முயற்சியும் செய்ய முடியாது, எந்த நம்பிக்கையும் வைக்க முடியாது. மழை வரணுன்றது நீங்கள் உங்களுக்கு அப்பால் இருக்கிறது, உங்கள் அறிவுக்கு அப்பால் இருக்கிறது. நீங்கள் எதையும் ஆக்கிக்க முடியாது, அதன் மீது நீங்கள் எதையும் உருவாக்க முடியாது. விஞ்ஞான அறிவை கொண்டு கூட தொடர்ச்சியாக உருவாக்க முடியாது. ஒரு வெயிலை வந்துடும் அப்படின்ற நீங்கள் நம்புறது சாதாரண நம்பிக்கை. இப்போ மழையெல்லாம் வந்துடும்ன்றது நம்பிக்கை. அது இயல்பாக வந்துக்கிட்டே இருக்கிறதுனால அது நீங்கள் பெருமளவு நம்பிக்கை கொள்வதில்லை. ஆனால் ஒரு மழை இல்லாத பொழுது நீங்கள் அதை வருவிக்க முடியாது. எத்தனை விஞ்ஞான அறிவு வச்சுருந்தாலும் கொஞ்சம் தான் பயன்படாது. அந்த கொஞ்சம் அறிவை வச்சுக்கிட்டு பெருமழையே தேவையான அளவு நம்மளால் உருவாக்க முடியாது. ஆகவே அது நிச்சயமாக வரும் என்று இறைவன் மீது நீங்கள் பொறுப்பேற்படுத்தி உங்களுடைய நம்பிக்கையை வலுப்படுத்த வேண்டும். அது மறைவான அறிவில் இருக்கிறது, உங்களுக்கு மறைவாக இருக்கிறது, உங்கள் அறிவுக்கு அப்பால் இருக்கிறது. வானத்திலிருந்து வருகின்ற எல்லாமே அறிவுக்கு அப்பால் இருக்கிறது. பூமிக்குள்ளே கிடைக்கின்ற எல்லாமே அறிவுக்கு உட்பட்டு இருக்குது. அறிவுக்கு உட்பட்டு நீங்கள் பூமி என்ன வேணால் தோண்டலாம். பூமியில் முயற்சி செய்து நிறைய விஷயங்களை நீங்கள் அடையலாம் மனதாலும். வானத்தில் அடைகிறது ரொம்ப கடினமானது. வானத்தில் உங்கள் வாழ்வின் ஆதாரங்களும் இருக்கிறது. அதனால் வானத்தின் மீது பெருமளவு நம்பிக்கை வையுங்கள். பூமியின் மீது பணிந்திருங்கள். பூமியில் நீங்கள் பெற்றிருக்கிற அறிவு, திறமை, ஒழுக்கமெல்லாம் பணிவின் மூலம் பெரும் மதிப்பு பெறுகிறது. நீங்கள் பணியும் பொழுது உங்கள் அறிவு பாராட்ட பெறுகிறது, உங்களுடைய திறமை மெச்சப்படுகிறது, உங்கள் புத்திசாலித்தனம் போற்றப்படுகிறது. அது உங்களுக்கும் உதவுகிறது, பிறருக்கும் உதவுகிறது. ஆகிய பூமியை நீங்கள் அருட்கொடைகளை தேடி பெற்றுக்கொள்ளுங்கள். வானத்திலிருந்து வருவதை அவ்வாறே அனுபவிக்கிறீர்கள். பூமியை பணிவதன் மூலமாக நீங்கள் தேடி பெற்றுக்கொள்கிறீர்கள். அதனால் தனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையை வளர்ப்பது தன்னம்பிக்கை. என்னால் முடியும் என்று நம்புவதல்ல, எனக்கு கிடைக்கும் என்று நம்புவது. என்னால் முடியும் என்று நம்புவது முடிஞ்சது நீ செய்து கொண்டது. அதை நம்புறதுக்கு ஒன்றும் இல்லை. என்னால் முடியும், ஐ கேன் டூ இட் அப்படின்னு நம்புறதில் எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அதான் முடியுது செய்ய வேண்டியதுதான். முடியாததை நம்புவது, எனக்கு கிடைக்கும் என்று நம்புவது தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை என்பது பெரும்பாலும் உங்களால் முடியும், நீங்கள் நம்புங்க, முடியும்னு நம்புங்க அப்படின்னு. முடியும்னா செய்து கொண்டித்தானே.
அதை நம்புறதுன்னு இருக்குது. எனக்கு கிடைக்கும் என்று நம்புவது தன்னம்பிக்கை. எனக்கு கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். அதில் உங்கள் உழைப்புக்கும் முயற்சிக்க வேலை இல்லை. உழைப்புக்கும் முயற்சிக்கும் வேலை இருந்தால் நீங்களே செய்துக்க வேண்டியதுதான். உங்களால் முடியும்னா நீங்கள் செய்ய வேண்டியதுதான். எனக்கு கிடைக்கும் என்று நம்புவது தன்னம்பிக்கை. தன்னுடைய நம்பிக்கை என்பது எனக்கும் அது கிடைப்பதாக இருக்கிறது, நானும் அதற்கு தகுதியுடையவன் தான் என்று எண்ணுவது சாலச் சிறந்ததாகும். அது இறைவன் மீது பொறுப்பேற்படுத்தும் பொழுது இறை நம்பிக்கையாக மாறுகிறது. இறைவனை நம்புவது என்பது இறைவன் மறைந்திருக்கிறான், நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறான், அவனை உணர்வது கூட மிக கடினமான ஒன்று. அவன் நம்மோடு இருக்கிறான் என்று நம்ம ஆக முடிவாக நம்புவது இறை நம்பிக்கை. ஒரே முடிவாக இறைவன் என்னோடு இருக்கிறான் என்று நம்புவது இறை நம்பிக்கை. அப்போது முயற்சியின் பலன் பின்பு காண்பிக்கப்படும் அப்படின்னு சொன்னால், முயலுதல் என்பது மனதளவில் நிகழ்வதாகும். மனதளவில் நீங்கள் தெளிவாக தீர்மானமாக நீங்கள் உங்களை தெளிவுபடுத்திக் கொள்வது, ஒவ்வொரு காரியத்தின் மீதும் சிறப்பாக ஒரு தீர்மானத்தை எடுத்து விடுவது புத்திசாலித்தனம். தீர்மானம் எடுக்கும் திறனுக்கு பெயர் புத்திசாலித்தனம், டெசிஷன் மேக்கிங் பவர். அந்த புத்திசாலித்தனத்தோடு உங்களுடைய அறிவாற்றலை கலந்து, திறமையை கலந்து, ஒழுக்கத்தை கலந்து, ஞானத்தை கலந்து, பெரிய மனிதர்களின் நல்லடியார்கள் கூட்டத்தினுடைய அறிவுரைகளை கலந்து நீங்கள் பணிதோடு இருக்கும் பொழுது பூமி உங்களுக்கு வசப்பட்டு விடுகிறது. நீங்கள் விரும்பியதெல்லாம் பூமியிலிருந்து கிடைக்கிறது. அதை நீங்கள் எவ்வாறு வேண்டுமானாலும் அதை மாற்றிக்கொள்ளலாம். ஆகவே கால்களுக்கு கீழ் பூமி இருக்கிறது என்று நீங்கள் கௌரவமாக நடக்க முடியாது. நீங்கள் பணிதலின் மூலம் உங்கள் கௌரவத்தை நீங்கள் தேடிக்கொள்ள முடியும். இதுதான் வாழ்க்கையினுடைய வழிமுறை. ஆகிய உழைப்பு என்பது நேர்த்தியாக இருக்க வேண்டும். நீங்கள் எந்த காரியத்தில் இருக்கிறீர்களோ அந்த காரியத்தை நீங்கள் செவ்வையாக செய்யும் பொழுது, மன ஓட்டத்தின் இல்லாமல், மன ஓட்டத்தை அலைய விடாமல், மனதில் பல எண்ணங்களை போட்டு குழப்பாமல் எந்த வேலை செய்த பொழுதிலும் அந்த வேலையில் இருப்பது உங்களை சொர்க்கத்தில் பிரவேசிக்க செய்யும், சுவனம்பதிகள் பிரவேசிக்க செய்யும். நம்பிக்கை கொண்டு என்றால் என்னால் இது முடியும் என்று நீங்கள் தீர்மானமாக எண்ணிக்கொள்வது, நான் செய்வேன் என்று எண்ணிக்கொள்வது. அது உங்களால் முடியுதில்ல, அதில் நம்புறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதனால் இந்த வேலையை நான் தெளிவாக செய்வேன்னும் போது, இப்போ ஒருத்தர் ஒரு வேலையை கொடுக்குறாங்கன்னும் போது உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் அந்த வேலை ஆரம்பத்தில். அந்த வேலையை நீங்கள் கற்றுக்கிற வரைக்கும் நம்பணும், கற்றுக்கிற வரைக்கும் நம்பணும். கற்றுக்கிட்ட பிறகு அது நம்பணும்னு அவசியம் இல்லை, அது நீங்களே செய்யலாம். கற்றுக்கொள்ளும் வரை அது நீங்கள் ஒரு கார் ஓட்ட கற்றுக்கிறீங்கன்னா என்னால் ஓட்ட முடியும் அப்படின்னு நீங்கள் நம்புறது நம்பிக்கை. உங்களால் இயலாது அது, ஏன்னா எடுத்த உடனே ஓட்ட இயலாது. அதனால் நீங்கள் அதை நம்பலாம். ஓட்ட தெரிஞ்ச பிறகு அது நம்புறது ஒன்றும் இல்லை, அதை ஒழுங்காக செய்யணும். அது செயல்பாட்டுக்குள்ள கல்வியாக மாறிடுது. அதனால் அந்த செயலை தெளிவாக செய்யணும். எந்த வேலை செய்தாலும் பணிதலோடு, அறிவோடு, ஒழுக்கத்தோடு, திறமையோடு, எல்லா ஞானங்களும் கலந்து பணிவின் அடிப்படையில் அந்த வேலையை செய்யும்போது தான் நம்முடைய எல்லா திறமையும் போற்றப்படும், உங்களுடைய புத்திசாலித்தனம் போற்றப்படும். இல்லைன்னா நீங்கள் பணிதல்னு ஒன்று இல்லாமல் அறிவின் தனிமை வச்சுட்டு ஓட்டினீங்கன்னா, ஒரு காரு ஓட்டினீங்கன்னா நீங்கள் தூஷிக்கப்படுவீர்கள். மற்ற தர்மம் ஓட்டுறான், அறிவில்லாமல் ஓட்டுறான், இஷ்டத்துக்கு ஓட்டுறான் அப்படின்னு தூஷிக்கப்படுவீர்கள். பணிந்து வேலை செய்யும்போது நீங்கள் போற்றப்படுவீர்கள். அந்த பணிவின் மூலம் நீங்கள் பேரானந்தத்தை பெற்றுக்கொள்வீர்கள், பெரும் வெகுமதியை வேறு பெற்றுக்கொள்வீர்கள். வெகுமதியும் உங்களை தேடி வரும். அதனால் பூமி எப்போ நம்முடைய எல்லா அறிவும், திறமை, ஒழுக்கமும் நம்மக்கிட்ட இருக்கும்பொழுது, பணிதலோடு இருக்கும்பொழுது மட்டும்தான் நீங்கள் உங்களுடைய சொந்த சுயமரியாதையை பெற்றுக்கொள்கிறீர்கள். இல்லைன்னா உங்கள் மரியாதை போயிடும். அப்போ முயற்சி தேவையா? மனதளவில் முயற்சி தேவை. அறிவு தேவையா? அறிவு கண்டிப்பாக தேவை. அறிவுடையவர்களே என்று இறைவன் அழைக்கிறான். அறிவுடையவர்களே, அறிவு வேணும். புத்தி வேணுமா? ஆமாம். தீர்மானம் எடுக்கிற திறன் வேணும். எல்லாம் ஒழுக்கம் வேணுமா? கண்டிப்பாக ஒழுக்கம் இல்லாமல் செய்ய முடியாது. எந்த பாதையில் ஒழுக வேண்டுமோ அந்த பாதையில் ஒழுகுதல், அதன் பேர் ஒழுக்கம். இப்படித்தான் வேலை செய்யணுன்ற ஒழுக்கம் இருக்கணும். இப்படி தான் நம்ம பார்க்கணும், இப்படி தான் நம்ம நடக்கணும், இப்படி தான் நம்ம சாப்பிடணும், இப்படி தான் நம்ம தூங்கணும், எல்லாத்திலும் ஒரு ஒழுக்கம் இருக்கணும். இந்த ஒழுக்கம் எல்லாவற்றிலும் இருந்த பொழுதிலும் பணிதல் என்பது அதனுடைய கிரவுன், அது பேர் என்னது? கிரீடம். பணிதல் என்பது தான் கிரீடம். உங்கள் தலை பணியும் பொழுது தான் கிரீடத்தை வைக்க முடியும், நிமிர்ந்துக்கிட்டு வைக்க முடியாது.
நீங்கள் கிரீடத்தை வாங்கும் பொழுது தலை குனிந்து வாங்கணும். பணிவு என்ற கிரீடத்தை நீங்கள் அணிந்து கொள்ளும்பொழுது தான் நீங்கள் பேரரசர்களாக பூமியில் இருக்கிறீர்கள், மதிக்கப்படுகிறீர்கள், போற்றப்படுகிறீர்கள். அந்த அணிகலன் இறைவனால் உங்களுக்கு அணிவிக்கப்படுகிறது. இவன் பணிதலானவன் என்ற கிரீடத்தை உங்களுக்கு இறைவன் அணிவிக்கிறான். அவன் பூமியை ஒழுங்காக பெற்றுக்கொள்கிறான், பராமரிக்கிறான், பங்கிடுகிறான், அழகாக பேசுகிறான், பார்க்கிறான், நடக்கிறான், கவனமாக இருக்கிறான், எல்லா வேலைகளையும் சரிவர செய்கிறான். அவன் பேரானந்தத்தை பெற்றுக்கொண்டதன் காரணமாக பூமியில் சொர்க்கத்தை படைக்கிறான், சோனபதியில் புகுத்தப்படுகிறான். அவன் என்றென்றும் அங்கு தங்கிவிடுவான். அவன் வாழ்நாள் வரைக்கும், வானங்கள் பூமி மாற்றப்படும் வரைக்கும் அவன் அந்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்பவனாக இருக்கிறான். அப்போது அறிவு என்பது அறிந்து தெளிவது, புத்தி என்பது தீர்மானம் எடுப்பதில் சிறந்திருப்பது. ஒவ்வொரு தீர்மானத்தையும் தெளிவாக எடுத்து விடுவது அவன் புத்தி உள்ளவன் என்பதற்கான அடையாளம். அறிவு என்பது அறிந்து தெளிந்து கொண்டே இருப்பது. ஒவ்வொன்றையும் அறிய வேண்டும், அது தெளிவு ஏற்பட வேண்டும். பின்பு என்ன வேலை செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கவனத்தோடு அந்த வேலை செய்யும்போது வேலையாக இருப்பது. வேலை வேறு, நீங்கள் வேறாக இருப்பது இல்லை, வேலையாகவே மாறிவிடுவது. கர்த்தா மறைந்து விடுவது, காரியம் நடப்பது. இது கர்மயோகம். கர்த்தா மறைய காரியம் எவ்வாறு நடக்கிறது? அது கர்மயோகம். இறைவன் மறைந்திருக்கிறான், காரியங்கள் எல்லாம் நடக்கிறது. அதுபோல் நான் கர்த்தா என்ற எண்ணம் மறைந்து, நான் செய்கிறேன் என்ற எண்ணம் மறைந்து, நீங்கள் செய்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிவிக்க வேண்டும். நீங்கள் செய்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிவிக்க வேண்டுமே தவிர, நான் தான் செய்கிறேன் என்ற ஆணவத்தின்பால் இருந்து நீங்கள் அந்த காரியத்தை செய்யக்கூடாது. காரியமாக மாறிவிடுவது. எந்த வேலை செய்தாலும் அந்த வேலையாக மாறிவிடுவது என்பது அந்த வேலையை ஒழுங்காக கொண்டு செல்லும். உங்களுடைய கவனம் உங்களுக்குள் ஏற்படும் பொழுது நீங்கள் வேலையிலிருந்து கவனத்தை விலக்குகிறீர்கள். ஆகவே தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே வேலையை வேலையாக செய்வது, வேலையாகவே மாறிவிடுவது என்பது கர்மயோகம். அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை தெளிவாக வாழ்வது நாம் சோனபதிகளில் இருக்கிறோம் என்பதற்கான அடையாளம். இதுதான் அந்த நேர்த்தியினுடைய இலக்கணம். இப்போ பணிதல் இல்லைன்னா என்ன ஆகும்? படித்தும் பிரயோஜனம் இல்லை, வேலை செஞ்சும் பிரயோஜனம் இல்லை. நீ உன்னுடைய திறமையை எடுத்து காட்டி சொல்லிக்கிட்டு நான் அப்படி செய்தேன் இப்படி செய்தேன்னு சொன்னால் எல்லோரும் கோபம் தான் வரும். செய்கிறது தான் தெரிஞ்சு போச்சே. இப்போ நீங்கள் செய்கிறது சரின்னா எல்லாருக்கும் உங்களுடைய திறமை தெரிஞ்சிடும். தெரிஞ்சிருமே தெரியாதா? நல்லா செய்திருக்காது. ஒரு ஆர்டிஸ்ட் நல்லா வரைஞ்சிருக்கான்றது நான் தான் வரைஞ்சேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பார்த்தோன்னே தெரியும், ஆஹா இன்னும் அற்புதமான ஓவியம் அப்படின்னு பார்த்தோன்னே தெரியும். எல்லாமே நேர்த்தியாக காரியம் செய்யப்பட்டவுடன் நீங்கள் போற்றப்படுவீர்கள். அந்த போற்றப்படும் பொழுது நீங்கள் அது இறைவனுக்கு ஒப்படைத்து விடுவது உங்களுடைய நேர்மை. அந்த புகழுக்கு நீங்கள் சொந்தக்காரர்கள் அல்ல. ஆகச்சிறந்த வேலையை செய்வது வரை நீங்கள் செய்து முடித்த பிறகு அதனுடைய புகழெல்லாம் இறைவனுக்கு தானே தவிர உங்களுக்கு இல்லை. பொருளெல்லாம் உங்களுக்கு ஆண்டு அனுபவித்துக் கொள்ளுங்கள். புகழெல்லாம் இறைவனுக்கு. எந்த நற்பெயரையும் நீங்கள் தூக்கி சுமக்க முடியாது. எந்த நற்பெயரையும் உங்களால் தூக்கி சுமக்க முடியாது. பொருள்களை சுமக்கலாம், பொருளை கூட ஒரு அளவு தான் சுமக்க முடியும். ஆகவே நீங்கள் ஒரு வேலை செய்தால் பொருளெல்லாம் உங்களுக்கு, புகழெல்லாம் இறைவனுக்கு என்ற நேர்த்தியின் மீது நீங்கள் வாழ வேண்டும். இது புரியுதா? வேறு என்ன சொன்னீங்க? எல்லாமே எண்ணம்னாலும் மனதில் ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு தானே. உணர்வு நிலையை நீங்கள் வார்த்தையாக்கும் பொழுது எண்ணம். பசி என்பது ஏற்படுது, பசி தானாக ஏற்படுது. பசிக்குதுன்னு சொல்லும் போது இது எண்ணம். பசி என்பது உணர்வு. பசி என்ற வார்த்தையை நீங்கள் கூறும் பொழுது அது எண்ணமாக இருக்கிறது. ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை. அது வார்த்தையாக்கும் பொழுது இது எண்ணமாகவும், இப்போ எண்ணம் வார்த்தை இல்லாத தோன்றும் பொழுது வெறும் உணர்வு தான். வார்த்தைகள் கலக்கும் பொழுது இது எண்ணமாகிறது. ஒரு எண்ணம் உருவாகிறது. நீங்கள் வார்த்தையாக்கும் பொழுது அது உருவாகிவிட்டது. ஆகிய உணர்வு நிலையில் இருக்கிறது நீங்கள் உணர்வாக உணர்ந்து கொள்ளும் பொழுது உங்கள் மனம் கலக்கும் பொழுது அது வார்த்தையாகி விடுகிறது. அது உணர்ச்சி வயப்பட்டு விடுகிறது. அதனால் எண்ணம் உணர்வு தான், வார்த்தையாக்கப்பட்ட ஒரு உணர்வு.
அவ்வளோதான் அதில் பொருள். இப்போ அடுத்த கேள்வி என்னது? உங்களுக்கு நம்ம வாழ்க்கையை நம்முடைய அறிவு, நம்முடைய திறமை, நம்முடைய ஒழுக்கம் எல்லாம் அவசியமாக இருக்கிறது. அது நீங்கள் பணியாத பொழுது அது உங்களுக்கு பெரும் துக்கத்தை கொண்டு வருகிறது. பணியும் பொழுது நீங்கள் பேரானந்தத்தில் இருக்கிறீர்கள். எல்லா திறமையும் வேணும், எல்லா அறிவும் வேணும், எல்லா ஒழுக்கமும் வேணும், எல்லா ஆற்றலும் வேணும். உடம்பு ஆற்றல் இல்லாத வேலை செய்ய முடியுமா? எல்லாமே வேணும், எல்லாமே வழங்கப்பட்டு இருக்கிறது. அறிந்து தெளிய வேண்டும், புத்திசாலித்தனத்தோடு நடக்கணும், திறமையோடு இருக்கணும், ஆற்றலோடு இருக்கணும், வலிவோடு இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், எல்லாமே இருக்கணும். எல்லாம் இருந்தாலும் பணிதல் என்பது ஒன்று இல்லைன்னா நீங்கள் பயனில்லாதவர்கள். உங்களுடைய வெளிப்பாடு எதுவுமே பயனில்லாமல் போயிடும். பணிதலோடு நீங்கள் இருக்கும்பொழுது உலகம் அதனால் பெரும் பயனை அடைந்து விடுகிறது. திறம்பட செய்தல் வேண்டும். ஆனால் நான் தான் செஞ்சேன், நான் என்னை தவிர யாரும் செய்ய முடியாது நீங்கள் சொல்லும்போது நீங்கள் தூற்றப்படுவீர்கள். இப்போ நிறைய மாமனிதர்கள் மேதைகள் வித்யா கர்வம்னு ஒன்று வச்சுருப்பாங்க. தன்னுடைய தெரிஞ்ச வித்தையை கர்வமாக பேசுவாங்க. அது பயனாளிகள் அந்த பயனை அனுபவத்தின் காரணமாக அதை அவர்களே ஏற்றுக்கொள்வார்கள். பயனாளிகள் இப்போ ஒரு இசை மேதை இருக்காருன்னு வச்சுக்கலாம், ஒரு இசையமைக்கிறாரு, இசை மேதை. அவர் இசையமைக்கும் பொழுது பெரும்பாலான பயனாளிகள் அதில் உயிரை அப்படியே தோய்ந்து அனுபவிச்சிருப்பாங்க. அப்போ அந்த இசைஞானி நான் மிகப்பெரிய இசை மேதை அப்படின்னு அவர் சொல்லும் போது உண்மைதான்ருவாங்க. ஏன்னா இவர்கள் அனுபவித்தவர்கள் உயிரோடு உயிரை அனுபவித்திருக்கார். இப்போ சரியாக அனுபவிக்காதவன் அந்த வித்யா கர்வத்தை ஏற்றுக்க மாட்டான். வித்யா கர்வத்தை சம்பந்தப்பட்ட நபரே அந்த நினைப்பில் வந்ததானே கர்வம். அது அந்த வித்யா கர்வம் சில நேரங்களில் வந்துடும். அது அவருக்கு பெருமையானது இல்லை அது. ஆனால் அவர் அவர் சொல்கிறத அவர் நிறுத்திட்டார்னா அவருடைய இசை இன்னும் போற்றப்படும். நான் தான் அதுக்கு காரணம். இப்போ நிறைய மேதைகள் சொல்லி நான் கேட்டிருக்கேன், என்னை தவிர யாரும் பார்க்க முடியாது, பாட முடியாது சொல்லியிருக்காங்க. அவர்கள் ரசிக்கப்பட வேண்டியவர்களாக இருக்கிறதுனால பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துறதில்லை. ஆனால் பெரும் சாதனை நிகழ்த்திட்டு சொன்னால் கூட ஓரளவுக்கு அவங்க மன்னிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். ஆனால் இறைவனுக்குரிய புகழை தன்னுடைய புகழாக ஏற்றுக்கிறது யாருக்கும் அதிகாரம் இல்லை. இந்த புகழெல்லாம் நீ தேடினதில்லை, காலங்காலமாக யாரோ ஏற்றி வைத்ததை டெவலப் பண்ணியிருக்கிறோம். அதன் அடிப்படையில் எந்த சுரங்களையும் நம்ம பயன்படுத்தாமல் இப்போ இசையெல்லாம் பண்ண முடியாது. ஒருத்தர் விட்டு சென்றதின் மீது நாம் விளையாடுகிறோம், நாம் புதிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறோம், அவ்வளோதான். அது இறைவனுக்குரியதாக மாற்றும்பொழுது நீங்கள் பெரும் பதவி அடைகிறீர்கள். உங்களுக்குரியதாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளும் பொழுது சிலர் போற்றுகிறார்கள், பலர் தூற்றுகிறார்கள். கர்வம் பிடித்தவன் என்று கூறி உங்களை வசைப்படுகிறார்கள். அது தவிர்த்துக்கிறது நல்லது. யாராக இருந்தாலும் செய்கிற வரைக்கும் தான் நம்ம செய்த பிறகு பெருமையெல்லாம் இறைவனுக்கு. பொருளெல்லாம் நீ வச்சுக்கோ, எவ்வளோ காசு வருதோ, எவ்வளோ கார் வண்டி வாங்கிக்கிற வீடு வச்சுக்கோ, எல்லாம் நீ வச்சுக்கோ. புகழில் கை வைக்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. ஏன்னால் அந்த திறமையை கொடுத்தவன் இறைவன், உணவளித்தவன் இறைவன், பிரித்தவன் இறைவன், கழித்தவன் இறைவன். எல்லாம் அவன் செய்யும்பொழுது நீ சாப்பிட்டுட்டு உள்ளே கையை விட்டு கலக்கி தனித்தனியாக சத்தை பிரிக்கலை. ஒரு சாப்பாடு வந்தோடனே சாப்பிட்ட தனித்தனியாக அது தானாக பிரியுது. அது கழித்தவன் இறைவன், பிரித்தவன் இறைவன். எல்லாம் தானாக நடக்கிறது. உனக்குள் வருகின்ற அறிவும் தானாக ஊற்றெடுக்கிறது, அது வெளிப்படுகிறது. நீ சம்பாதித்தது இல்லை, நீ சிந்தித்ததும் இல்லை, அது உனக்குள் ஊற்றாக பெருகி ஓடியது. உன் மூலமாக அது வெளிப்பட்டது. அவ்வளோதான் அதனுடைய பெருமை. எல்லா மேதைகளும் எல்லா மாமேதைகளும் அறிய வேண்டிய முக்கியமான விஷயம் தனக்குள் தானாக ஏற்பட்டது, தானாக வெளிப்பட்டது. இதை நாம் நினைக்க அது நடந்திருக்கிறது. அவ்வளோதான் அதில் பங்களிப்பு. அது இறைவனுக்குரிய வெளிப்பாடை தவிர நாம் ஒரு கருவியாக இருந்து அதை வெளிப்படுத்துகிறோம். அதில் பெருமை கொள்வதற்கு ஒன்றுமில்லை, பெருமை கொள்வதற்கு ஒன்றுமில்லை. எந்த ஒரு ஆற்றலும் இறைவன் வெளிப்படுத்தினால் தவிர வெளியேறாது, வெளிப்படாது. ஆகவே அடக்கம் அமருருள் வைக்கும், அடங்காமை ஆறுருள் வைத்து விடும்
அடக்கம் என்பது அறிவாளர்களுக்கு இருக்க வேண்டிய மிகப்பெரிய பண்பு. அந்தணன் என்பவன் அறவோன் மற்றவர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான். அந்தணன் என்பவன் அறவோன். அந்தம் என்பது முடிவு, அனம் என்பது வழி. முடிவான வழியை தெரிந்தவன். அந்தம் என்பது முடிவு, அனம் என்பது வழி. அந்தணன் என்பவன் முடிவான வழியை தெரிந்தவன். மற்றவர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். எல்லா உயிர்களையும் போற்று மதிக்கின்ற அவர்களுக்கு நேர்வழி காட்டுகின்றவன் யாரோ, முடிவை அறிந்தவன் எவனோ அவன் அந்தணன். அவன் பேரறிவாளன். முடிவான அறிவை அறிந்தவன். அவனுக்கு இறைவன் அறிவிக்கிறான், அவன் தெரிந்து கொள்கிறான். ஆகவே வழி தெரியாதவர்களுக்கு அவன் வழியை அறிவிக்க வேண்டும். இதெல்லாம் இருக்குது. அதனால் பெருமை கொள்வது என்பது இறைவனுக்குரியது. பெருமைக்குரியவன் இறைவன் மட்டுமே தவிர நீங்கள் பெருமிதமாக வாழலாம். பெருமிதம் என்பது மிதமாக நீங்கள் வாழுங்கள். அதில் பெரிய மிதமாக, இன்னும் மிதமாக வாழுங்கள். சாதாரணமாக இருங்கள். பெருமிதம் என்பது எவ்வளவு தூரம் மிதமாக வாழ முடியுமோ அவ்வளோ தூரம் மிதமாக வாழணும். முடிஞ்சவரை மிதமான வாழ்க்கை. மேலேயும் இல்லை, கீழே இல்லை, நடுவில் நிதானத்தோடு வாழ்கின்ற வாழ்க்கை பெருமிதமிக்க வாழ்க்கை. பெருமிதம்னா மார்த்தட்டிக்கிட்டு ஆகா ஓகான்றது இல்லை, மிதமாக வாழ்வது. அதில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அதிகம் மிதமாக வாழ்வது பெருமிதமாக வாழ்வது. இப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்முடைய ஆணவம், நம்முடைய கண்மம், மாயை இதெல்லாம் நம்மளை விட்டு ஒழிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்போ அறிவு ஒன்று நமக்கு கொடுக்கப்பட்டால் அந்த அறிவின் மீது என்ன கிடைக்கிறதோ அது பொருளெல்லாம் நீ பயன்படுத்தி கொண்டிருந்தான். என் அறிவின் காரணமாக இது கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லும்போது நீ மாட்டிக்கிற. உன் அறிவின் காரணமாக அது கொடுக்கப்படல. அந்த அறிவு உன்னால் வெளிப்படுத்தப்பட்டதற்கான அறிகுறி உனக்கு பொருள் கிடச்சிருக்கு. எல்லா அறிவுமே ஒரு மனிதன் மூலமாக தான் வெளிப்படுத்தப்படுது. எல்லா கண்டுபிடிப்புகளும் இப்போ கரண்ட்டு கண்டுபிடிச்சான்னா கிட்டத்தட்ட 5000 வருஷம் 6000 வருஷம் பாடுபட்டு ஒரு 500 பேர் சேர்ந்து 500 விஞ்ஞானிகள் படிப்படியாக ஏற்றி வச்ச விஷயத்தை தான் கடைசியில் எடிசன் கொண்டு வந்து வெளியெடுத்தினார். நிறைய பேர் கொண்டு கரண்ட்டை வெளிப்படுத்தினாங்க. பெரும்பாலும் பெரும் முயற்சிகள் எல்லா விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுக்கும் ஒரு ஆணி வேர் இருந்திருக்குது. அந்த தொடர்ச்சியாக எல்லாரும் வெளிப்படுத்தினாங்க. ஒருத்தராக ஒரு கண்டுபிடிப்பு நிகழ்த்தி தான் உலகத்தில் பெரும் கண்டுபிடிப்புகள் நிகழ்ந்திருக்கின்றன. அதனால் இந்த புகழ் என்பது எல்லோரும் மூலமாக இறைவன் நிகழ்த்துவதை தவிர இவர்கள் நிகழ்த்துவதில்லை. அவர்கள் மதிக்கப்பட வேண்டும். நாம் அதை செய்யாதன் காலமாக அவர்கள் மதிக்கப்பட வேண்டும். ஆனால் அவர்களே நான் தான் செய்தேன் என்று புகழை தேடிக்கொள்வதற்கு அவர்களுக்கு உரிமை இல்லை. பிரபஞ்சம் யாரின் மீது விரும்புகிறதோ அவர்கள் மீது தன் ஆற்றலை வெளிப்படுத்துகிறது. இறைவன் யாரை விரும்புகிறானோ அவரை தேர்ந்தெடுத்து தன் ஆற்றலை வெளிப்படுத்துகிறான். கூழாங்கல்லை வைரக்கல்லாக மாற்றுவதும் வைரக்கல்லை கூழாங்கல்லாக மாற்றுவதும் இறைவனால் இயலும். இறந்ததிலிருந்து உயிருள்ளவற்றை வெளிப்படுத்துகிறான். உயிருள்ளவற்றிலிருந்து இறந்ததை வெளிப்படுத்துகிறான். அவனால் எல்லாம் கூடும். தேவனால் எல்லாம் கூடும். அதனால் அந்த பெருமை மிக்க காரியங்களை செய்வது வரை நாம் ஒரு கருவி. இறைவனுக்கு பெருமை சேர்க்கின்ற காரியங்களை செய்யும் வரை நாம் ஒரு கருவி. செய்து முடித்தவுடன் அதனுடைய பயன்கள் எல்லாம் நமக்கு, பெயரெல்லாம் கடவுளுக்கு. இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய அடையாளம். எல்லா திறமையும் போட்டு எல்லா வேலையும் செய்துட்டு நான் தான் செய்து நீங்கள் சொல்லும்பொழுது அந்த காரியம் நலிவரும்பொழுது துன்பத்தை நீங்கள் அடைய வேண்டும். இறைவன் இதை செய்திருக்கிறான் என்று நீங்கள் பொறுப்பை இறைவன் மீது ஏற்படுத்தும் பொழுது அந்த காரியம் நலிவரும் பொழுதும் அது உங்களை பாதிப்பது இல்லை. அதையே நீங்கள் உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். பெருமை தேடாதீர்கள். பெருமை நமக்கானது இல்லை. பெருமிதமான வாழ்க்கை நம்முடையது. பெருமைப்படும் வாழ்க்கை நமக்கு இல்லை. பெருமைக்குரிய காரியங்களை செய்ய வேண்டியது நம்முடைய கடப்பாடு, நம்முடைய கடமை. செய்தே ஆக வேண்டும். எந்த வேலை செய்தாலும் அந்த வேலையின் மீது நீங்கள் முழு கவனத்தோடு வேலையாகவே நீங்கள் ஆகிவிடும்போது நீங்கள் சொர்க்கத்தை படைக்கிறீர்கள். இறைவன் உங்களுக்காக சொர்க்கத்தை உண்டாக்குகிறான். சோனபதியில் நுழைக்கப்படுகிறீர்கள். கொஞ்சமாவது உங்களுக்கு கோபம், ஆத்திரம் எல்லாம் வந்துடுச்சுன்னா நீங்கள் நரகத்தை படைக்கிறீர்கள். நரகம் உங்களுக்காக உண்டாக்கப்படுகிறது. அந்த நரகத்தை நீங்கள் என்றென்றும் தங்கிவிடுவீர்கள். இவ்வளோதான். சின்ன சின்ன விஷயங்கள் தான். அந்த சின்ன சின்ன விஷயங்கள் புரியாதனால நம்ம பெருமைப்பட்டு பேராபத்தில் மாட்டிக்கிறோம். நரகத்தில் புகுந்து விடுகிறோம். ஆகவே புகழெல்லாம் இறைவனுக்கு என்ற சொல் ஏன் நம்மக்கிட்ட புகழுதுன்னா புழங்குதுன்னா புகழுக்குரிய காரியங்களை செய்யும் ஒரு கருவி நாம். அதற்கு தான் இந்த அறிவு ஆற்றல் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு.
வளமை கொடுக்கப்பட்டிருக்கு, சாப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கு, சுகம் கொடுக்கப்பட்டிருக்கு, எல்லா வசதி வாய்ப்புகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த காரியத்தை நீங்கள் செய்யணும். செய்த பிறகு அதனுடைய பெருமை யாருக்கு? எது நமக்கு வழங்கியதோ அதுக்கு, எது சோறு கொடுத்ததோ அதுக்கு, எது துணி கொடுத்ததோ அதுக்கு, எது சுகம் கொடுத்ததோ அதுக்கு. பெருமையெல்லாம் மறைவானது. மறைவானதே மறைவானவன் தான் சுமக்க முடியும். வெளிப்படையானது நீ வெளிப்படையாக சுமந்துக்கோ. காசு பண்ணனா வெளிப்படையானது சுமந்துக்கோ. தங்கெல்லாம் வாங்கி மாட்டிக்கோ, எவ்வளோ வேணால் வச்சுக்கோ. எது வேணால் எடுத்து அனுபவி. அனுபவிக்கிறதுக்கு எந்த தடையும் இல்லை. வானம் வரைக்கும் நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் மறைவானவற்றின் மீது புகழ் தேடுவது என்பது நம்முடைய காரியம் இல்லை. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போது உங்களுக்கு அறிவு வேணுமா வேணாமா? அறிவு வேணும். புத்தி வேணுமா வேணாமா? புத்தி வேணும். திறமை வேணுமா வேணாமா? வேணும். ஆரோக்கியம் வேணுமா வேணாமா? வேணும். காசு பணம் வேணுமா வேணாமா? வேணும். எல்லாம் வேணும். எல்லாம் வேணும் என்பதன் மீது நீங்கள் இருக்கும் பொழுது இருக்கிறது என்பதன் மீது வாழுங்கள். வேணும் வேணும்னு இருக்குல்ல, அது வேண்டுதல், அது பிரார்த்தனை. எல்லாம் வேணும். 4 சும்மா வருது, 1 மட்டும் தேடினா தான் வரும். இந்த தேடினதுன்னா பூமி தான் தேடுறது, அது காலு கீழே தான் இருக்குது. ஏன்னா எடுத்து பாரு, 1 கூட வராது. ஒரு விதை போட்டாலும் ஒரு 6 மாதம் 1 வருஷம் காத்திருக்கணும். இங்கே காத்திருப்பு அவசியம். இந்த காத்திருப்பு என்பது பரபரப்பாக இருக்கும் பொழுது உங்களை பாடாய்ப்படுத்திவிடும். காத்திருப்பு என்பது நீங்கள் பணிவோடு இருக்கும் பொழுது உங்களை பண்பாடோடு வாழ வைக்கும். பணிவோடு இருந்தீங்கன்னா காத்திருப்பு தெரியாது. பரபரப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் போகிறது யுகம் போகிற மாதிரி இருக்கும். அதனால் பூமியின் மீது மறைக்கப்பட்டிருக்கிறது எல்லா பொருட்களும். இங்கே இப்போ வெளியில் பூமியில் இருக்க எல்லா பொருளும் எங்கேருந்து வந்தது? கட்டடம், கம்பெனி எல்லா பொருளும் எங்கேருந்து எடுத்தீங்க? பூமிக்குள்ளே தானே எடுத்தீங்க. வெறும் மண்ணில் தானே எடுத்தீங்க. வெறும் மண்ணுன்றோம். அந்த மண்ணில் ஏராளம் இருக்கிறது, பொக்கிஷங்கள் இருக்கின்றன. புரியுது உங்களுக்கு? அதை பணிவு என்ற சாவியை கொண்டு போட்டு திறக்கணும். பொக்கிஷ போட்ட ஒன்றையும் பணிவு என்ற சாவி நீங்கள் கையில் எடுத்தோன்னு உங்களுக்காக டக்குன்னு திறக்கும். என்ன வேணாலும் கிடைக்கும். அப்போ சுகமான வாழ்க்கை என்பது உங்கள் அறிவு இருந்த பொழுதிலும், ஆற்றல் இருந்த பொழுதிலும், ஒழுக்கம் இருந்த போதிலும், திறமை இருந்த போதிலும், பணிவு என்று ஒன்று இல்லைன்னா எந்த நல்ல வாழ்க்கையும் வாழ முடியாது. சுயப்பெருமை உங்களை சுட்டரித்து விடும். நீங்கள் அழிந்து போவீர்கள். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ சொல்லுங்கள், நம்பிக்கை என்னது? ஐயா, இப்போது எல்லாம் வேணும் வேணும் வேணும்னு சொல்கிறோம். சந்தையில் விற்கப்படும் 1 ரூபாய்க்கு விற்கப்படும் குருவிகள் கூட இறைவனின் சித்தப்படி தான் இருக்கும். அது கீழே விழ போகிறது இல்லைன்னு பைபிளில் ஒரு வசனம். வேணுன்றது நம்மளோட இது. அப்போது வேணும்னு சொல்கிறதுனால நம்ம இறை நம்பிக்கையாளராக இருக்க முடியாது தானே? படைத்ததுக்கு தெரியும் தானே நம்ம என்னவா மாறணும், என்னவா வாழணும், என்ன கொடுக்கப்படும் அப்படின்னு. அப்போ நம்ம இறை நம்பிக்கையாளராக இருக்க முடியாது. வேணும் அப்படின்னா அதில் என்ன விஷயம்னா, மற்ற விலங்கினங்கள் எல்லாமே சுபாவத்தில் இயங்குகிறது. அது சிந்தனையில் இயங்குவதில்லை. அதுக்கு ஒரு சுபாவம் கொடுக்கப்பட்டிருக்குது. ஓரளவுக்கு ஒரு புரிந்து கொள்கின்ற தன்மை, தேவையின் மீது வாழ்கிறது. அது எந்த அறிவையும் கொண்டு அது எதையும் படைக்கிறது இல்லை. நாம் இறைவனோடு சேர்ந்து படைக்கிறோம். நம் தேவையானவற்றை படைக்கிறோம். அந்த அறிவு நமக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. ஆகவே நாம் தலை நிமிர்ந்து இருக்கிறோம். நிமிர்ந்த வாழ்க்கை. மற்ற எல்லாமே திசை நோக்கிய வாழ்க்கை. இப்படி தான் போகும். ஒரு திசையை நோக்கி போகும். நம்ம 4 திசையை நோக்கக்கூடிய ஆற்றல் நம்மக்கிட்ட இருக்குது. நாம் அறிவு வழங்கப்பட்டு இருக்கிறோம். படைப்பில் மிகச்சிறந்த ஆகச்சிறந்த படைப்பாக மனிதன் ஆக்கப்பட்டிருக்கிறான். பொருள்கள் பற்றிய ஞானத்தை கொடுத்திருக்கிறான். ஒவ்வொரு பொருளை பற்றிய ஞானத்தையும் படைப்பின் போதே உங்களுக்கு வழங்கி விடுகிறான். இந்த பொருள் நீ இவ்வாறு படைத்துக்கொள், இவ்வாறு மாற்றிக்கொள், இவ்வாறு ஆக்கிக்கொள், இவ்வாறு பயன்படுத்திக்கொள் என்ற அறிவெல்லாம் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. விலங்குகள் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் வாழும். அதற்குண்டான வரையறை என்பது மிகச்சிறியது. நாம் வானளாவிய வாழ்க்கை வாழ பிறந்தவர்கள். அதனால் இந்த அறிவு என்பது மிக தெளிவாக இருக்கும் பொழுது வானம் வரை நம்மளால் வாழ முடியும். மற்ற எந்த விலங்கும் வானம் வரை வாழாது. அதனுடைய எல்லை மிகச்சிறியது. அதனுடைய ஒரே இயல்பு உண்ணுதலும் உறவு கொள்ளுதலும் ஈண்டெடுத்தலும். ஈட்டிங் அண்ட் ரீப்ரொடக்ஷன். உண்ணுதலும் தன்னுடைய இனத்தை பெருக்குதலும். இனப்பெருக்கம் தான் 2 தான் இருக்கும். நமக்கு அவ்வாறு இல்லை. நாம் இறைவனை பெருமைப்படுத்துகின்ற காரியத்தில், இறைவனுக்கு சாட்சியாக இருக்க வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம். மிகச்சிறந்த இடத்தில் நம்மை வைத்திருக்கிறான்.
இறைவனுடைய பெரும் புகழுக்கு ஒரு சாட்சியாக நம்மை ஆக்கியிருக்கிறான். நாம் சாட்சி சொல்ல வேண்டும். இறைவன் ஆற்றல் உடையவன் என்பதற்கான சாட்சியை நாம் வெளிப்படுத்த வேண்டும். ஆகவே எல்லா ஞானங்களையும் நாம் வழங்கியிருக்கிறான். ஆகவே விலங்குகளோடும் குருவிகளோடும் பறவைகளோடும் நம்ம ஒப்பிடுவதற்கு இல்லை. ஒப்பிடுவது இல்லையா? அதையே வந்து கடவுள் பார்த்துக்கும் போது நம்மளை பார்த்துக்க பட்டது. அது ஒரு நம்பிக்கை. ஒரு அறிவில்லாத குருவிக்கு உணவு வழங்கப்படும் பொழுது அறிவுள்ள உனக்கு கிடைக்காதா? அன்றாடம் மலர்ந்து மடிய போகின்ற மலர்களுக்கே இவ்வளவு நிறங்களை இறைவன் படைத்திருக்கின்றால் என் மனிதனே உனக்கு ஆடைகளை படைக்க மாட்டானா? இந்த நம்பிக்கை இறைவன் மீது பெரும் நம்பிக்கை கொள்வதற்கான ஒரு வழிமுறையை தவிர இறைவன் உணவளிக்க பொறுப்பேற்றுக் கொள்ளாத எந்த உயிரினமும் பூமியில் இல்லை. அவன் அனுமதிப்படி தான் எல்லாம் நடக்கிறது. எல்லாம் பூமியினுடைய சமநிலைக்காக படைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொன்றும் அவனால் பாதுகாக்கப்படுகிறது. ஆகவே நீ பறவைக்கும் கூடு உண்டு, மனிதகுமாரனுக்கும் படுக்க இடமில்லை, தலைசாக்க இடமில்லைன்னு சொல்கிறது வந்து பிறருக்கான பாடை சுமக்கும் பொழுது, பிறருக்கான வாழ்க்கை வாழும் பொழுது வெளிப்படுகின்ற ஒரு வார்த்தை. பறவை கூட நிம்மதியாக படுக்குது, மனிதகுமாரனுக்கு தலைசாக்க இடமில்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த மனிதர்களுக்கான பாடுகளை ஒருவன் சுமக்கும் பொழுது எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் இளைப்பாறுதல் தருகிறேன் என்று பகிரங்கமாக அறைகோல் ஒரு ஒரு அழைப்பு விடுக்கும் பொழுது நம்ம எங்கே படுத்துக்கலான்ற தலை சேர்க்கறதுக்கு கூட இடம் இருக்காது. அந்த அளவுக்கு இந்த மனிதர்களுக்காக நீங்கள் பாடுபட வேண்டும். அவருடைய நல்வாழ்வுக்காக நீங்கள் உழைக்க வேண்டும். அவருடைய குற்றங்களை நீங்கள் பெரிதுபடுத்தக்கூடாது, ஊதி பெரிதாக்கக்கூடாது. இனிதென்று தெரியாது செய்கிறார்கள், பிதா அவர்களை மன்னியும் அப்படின்னு அவர்களுக்காக மன்னிப்பு தேடுதலை செய்ய வேண்டும். அதற்கான நற்பண்பாடுகள் விளக்கப்பட்ட இடம்தான் அது எல்லாமே. அதனால் வந்து நீ பறவைகள் படைக்கப்பட்டிருக்குதுன்னா அதுக்கும் இறைவன் உணவளிக்கிறான், உனக்கும் இறைவன் உணவளிப்பான்னு முதல்ல வந்து நீ உறுதியாக நம்புறதில்லை, உறுதிப்படணும். அதில் எந்த மாறுபாடும் இல்லை. எனக்கு உணவு என்னுடைய பிறப்புரிமை, உணவு என்னுடைய பிறப்புரிமை. இறைவன் நிச்சயமாக உணவளிக்கக்கூடிய உணவளிக்க பொறுப்பேற்றுக்கொள்ளாத எந்த ஒரு உயிரினமும் பூமியில் இல்லை. அது முதல்ல அதிலிருந்து நீங்கள் அறிவு பெருக்கத்திற்கு வர வேண்டும். வானம் வரை நீங்கள் வாழ வேண்டும். இப்போ வானம் வரை வாழ்றதுக்கான ஒரு சாட்சி தான் ராக்கெட்லாம் விட்றோம், சேட்டலைட்லாம் விட்றோம், போகிற வரோம். ஆனால் அதுக்கு அந்த பெருமையை நீங்கள் தேடிக்கொள்ளும் பொழுது அது பெரிதாக நம்ம பூமியில் உள்ளவர்களுக்கு பயன்படுவதில்லை. பெருமை இறைவனுக்குரியதுன்னு நீங்கள் சொல்லிவிட்டால் அது இன்னும் ஆகச்சிறந்த கண்டுபிடிப்புகள் உருவாக்கக்கூடும். நாம் வானம் வரை வாழ பிறந்தவர்கள், என்ன இருக்குதுன்னு தெரியாது. ஆகவே படிப்படியாக நாம் இறைவனுடைய பெருமைக்கு புகழுக்கு சாட்சியாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்பது இறைவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆனால் நம்மளை பார்த்துப்பான்றதுல எந்த விதமான தடங்களும் சந்தேகம் நம்ம வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உணவளிப்பவன் கண்டிப்பாக உணவு கொடுக்குறான். ஒரு பிச்சைக்காரனு கூட ஏதோ ஒரு வாயில் சோறு கொண்டு போய் போடுறான். ஆகவே அதில் எந்த தடங்களும் இல்லை. ஆனால் விலங்கினங்களுக்கும் மனிதர்களுக்கு என்ன வித்தியாசம்னா, மனிதர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. இறைவனுக்கு சாட்சி கூற வேண்டிய அவசியம் இருக்கிறது. இறைவனுடைய புகழுக்கு சாட்சியமாக வாழக்கூடிய வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குது. இறைவன் இத்தகையவன் என்பதை ஒவ்வொரு மனிதனும் அறிவதற்கான வாய்ப்பை ஒரு மனிதன் உருவாக்க வேண்டும். அந்த பெரிய பொறுப்பு நம்மிடத்தில் இறைவன் வைத்திருக்கிறான். ஆகவே பொருள்களை பற்றி ஞானத்தை கொடுத்து வானவர்களை எல்லோரையும் தலைவணங்க செய்திருக்கிறான். எல்லாமே நமக்கு தலைவணங்குது. பாருங்கள், சூரியன் காலில் விழுது, மழை காலில் விழுது, காற்று காலில் விழுது, எது வந்தால் நம்ம காலில் விழுது, பூமி காலில் மிதிப்படுது. எல்லாமே நம்முடைய கால்களுக்கு கீழே வசப்படுத்தப்பட்டு இருக்கிறது. இந்த வசப்படுத்தப்பட்டதை நீ அறியணும்னு சொன்னால் எல்லாரும் பணிந்தார்கள் இப்லீஸை தவிர, எல்லோரும் பணிந்தார்கள் இப்லீஸை தவிர. ஆகவே இறைவனுக்கு எல்லாமே பணிகிறது. இப்லீஸும் பணிகிறான். நம்ம பணியாமல் இருந்தால் மாட்டிக்கும். ரொம்ப வெளியுறுத்தி சொல்கிறீங்கய்யா பணிதல். நம்ம அன்றாட வாழ்க்கையில் இப்போ உதாரணமாக ஒரு தொழிலதிபராக எப்படி பணிவோடு நடந்துக்கிறது ஐயா? பணிவோடு என்பது, இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி நடத்துகிறீங்கன்னு சொன்னால் உங்கள் உள்ளத்தில் உங்களை பற்றிய பெருமையோ அதிகபட்சமான எண்ணமோ நான் பெரியவன் என்ற எண்ணமோ இல்லாமல் இருப்பது. நம்ம இந்த வேலையை செய்கிறோம், நம்ம ஒரு கம்பெனி நடத்துகிறோம், இத்தனை பேர் நம்மகிட்ட வேலை செய்கிறாங்க, நம்மளும் அதே சோத்துக்காக தான் வேலை செய்கிறோம். கடைசியில் நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் ரூமில் போய் 2 இட்லி சோறு இல்லைன்னா உங்களால் வாழ முடியாது. அந்த கொஞ்சோண்டு சாப்பாடு இருந்தால் தான் நீங்கள் நிற்கவே முடியும். ஆகவே மனிதன் அவன் உணவின் பக்கமே என்பதை பார்த்து கொள்ளட்டும். நீங்கள் கோடி கூட சம்பாதிச்சாலும் சாப்பிட்ணும். சாப்பிட்லன்னா ஒன்றும் இங்கே ருசி கிடையாது. சாப்பிட இந்த சோத்துக்காக தான் எல்லோரும் வேலை செய்கிறன்றதை முதல்ல புரியணும்.
என் கம்பெனி உங்கள் கம்பெனி தான் வச்சுங்க, என் கம்பெனி என்ற பேச்சுக்கு எங்கள் இடம் கிடையாது. உங்கள் கம்பெனி தான் எல்லாருக்கும் தெரியுமே, சும்மா இருங்க. என் காரு இது, உங்கள் கார் தான் ரைட்டு, என் வீடு அந்த எல்லாமே உங்களுது தான். நீங்கள் சும்மா இருந்தால் பத்தாதா? அதான் பணி. ஏன் அதை மாறுதட்டி சொல்லிக்கிறீங்க? நான் செட்டில் ஆகிட்டேன், நான் பயங்கரமான ஆள், நான் நினச்சா அதை பண்ணு இதை பண்ணுங்க. யார் வேணாங்குது? நான் நினச்சா பண்ணிவிடுவேன்னா சரி நினச்சி பண்ணு, இதில் பண்ண எனக்கு எதனா கொடுக்குறதுனா கொடு. அந்த நினைப்பை மாற்றுறது தான் இங்கே விஷயமே தவிர, பணிவு என்பது உங்களுடைய ஆணவ போக்கிலான விஷயங்கள் எண்ணங்களை மாற்றுவது தான். இப்போ உங்களால் முடிஞ்சால் நீங்கள் செய்ய வேண்டியது தானே. நான் நினச்சா இன்னொரு கம்பெனி கட்டுவான்னு என்கிட்ட ஏன் சொல்லணும்? கட்டு, நான் கட்டு, அவ்வளோதான். ஆகவே பணிதல் என்பது இறைவன் உங்களுக்கு அளித்திருப்பதன் மீது நீங்கள் சுகமாக வாழ்வது. அது நீங்களே உங்கள் அறிவின் காரணமாக பெற்றுக்கொண்டேன் என்று ஆடுவது இல்லை. ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும், ஆடம்பரமான வாழ்க்கை இறைவனுக்காக வாழணும். ரொம்ப கஞ்சித்தனமாக கருமித்தனமாக கிழிஞ்சத்தட்டை போட்டுக்கலாம் இல்லை. இருக்குதுன்னா ஆடம்பரம்னா ஆடு அம்பரம்னா வானம் வரைக்கும் நீ ஆடலாம், தப்பு இல்லை. ஆனால் என்னதுன்னு ஆடக்கூடாது, இறைவன் தானே ஆடணும். இறைவன் எனக்கு அளித்திருப்பவன் மீது நான் எத்தனை வசதியான வாழ்க்கையை வாழ்வதற்கு நான் தகுதி உடையவன். சிம்பிளாக இருங்க அப்படின்றதெல்லாம் இங்கே கிடையாது. சாலமன் அப்படி சிம்பிளாக இருந்தாரா? சுலைமான் சிம்பிளாக இருந்தாரா? ஆடம்பரமான வாழ்க்கை, ஆடு அம்பரம்னா வானம் வரைக்கும் ஆடிக்கொனி, தப்பு இல்லை. இன்னொருத்தனுக்கு முன்னாடி நான் பெரியவன் ஆடாது. அவனுக்கு கொடுத்தது அவனுக்கு பெருசு, உனக்கு கொடுத்தது உனக்கு பெருசு. நீ இன்னொரு மனிதனை பார்க்கும்போது பணிவோடு நண்டுக்கும், அவனுக்கும் கொஞ்சம் கொடு, பெருமை பேசாது. ஆனால் வானம் வரைக்கும் ஒரு மனதளவில் ஒரு குதூகலமான வாழ்க்கை வாழறதுக்கு எந்த தடையும் இல்லை. ஆடம்பரம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். நீ வாழ்கிற வாழ்க்கை வானம் பூமி எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு மரம் செடி கொடிக்கும் உன்னுடைய ஆனந்தம் வெளிப்படும். அதுதான் ஆடம்பரமான வாழ்க்கை. ஆடம்பரம்னா நிறைய பட்டுச்சட்டை, நிறைய நகைலாம் மாட்டிக்கின்னு, 8-10 வாட்சை கட்டிக்கின்னு, 30-40 ஷூவை போட்டுக்கின்னு அப்படி இருக்கிறது இல்லை. மனதளவில் குதூகலித்திருப்பது, வானம் பூமியும் படைக்கப்பட்டது எனக்காக என்ற எண்ணத்தின் மீது இறைவன் நன்றியோடு இருப்பது ஆடம்பரம். இறைவன் யாவற்றையும் எனக்காக படைத்தளித்திருக்கிறான் என்ற குதூகலம், இந்த உணர்ச்சி பெருக்கு, அந்த பேரானந்தம், அது ஆடம்பரம். நீ வயர் நெக்லஸ் போட்டுக்கின்னு வயரத்தில் எழுச்சின்னு வரதெல்லாம் ஆடம்பரம் கிடையாது. அது பொருளை சும்மா தூக்கி கீழே கருத்தெல்லாம் தூக்கி தள்ள மாட்டேங்கிறார். இது என்னத்துக்கு ஒரு பெரிய விஷயம். நிறைய வயறுகள் கீழே கிடக்குது, அது தூக்கி தள்ள மாட்டிக்கின்னு வயறு கிரீடம் வச்சுக்கின்னு அது ஒரு ஆடம்பரமாக. அது ஒரு கல்லில் தின்னு பாரு செத்துருவேன். ஒரு வயறு கல்லை தின்னா செத்துரும். சாகடிக்கக்கூடிய தூக்கி தள்ள மாட்டின்னு ஆடம்பரம், குதூகலம், சுகம், பேரானந்தம், ஆகா என்ற ஒரு பெருமிதம், பிரமிப்பு. இறைவன் இவ்வாறெல்லாம் படைத்திருக்கான் என்ற ஆனந்தத்தில் குதூகலிப்பது, துள்ளுவது, ஆற்றலோடு வெளிப்படுவது, இது ஆடம்பரமான வாழ்க்கை. ஆடம்பரம்னா தெரியுது உங்களுக்கு? ரோலக்ஸ் வாட்ச் கட்டிக்கின்னு இப்படி காட்டிக்கின்னு, மோதிரம் போட்டுக்கின்னு வாங்கன்னு இப்படி காட்டுறது, அப்புறம் போங்க இப்படி காட்டுறது, இதெல்லாம் ஆடம்பரத்தை தேராது. வீணாக போன பொருள்லாம் கையில் காலில் மாட்டின்னு அது ஆடம்பரம் இல்லை. உங்களுடைய மன ஆனந்தம், எல்லையில்லாத ஆனந்தம், இறைவனை நோக்கிய பெருமிதம், அதாவது ஒரு பேரானந்த நிலை. அது இவ்வளோ இருக்குதா, இந்த வாழ்க்கை இவ்வளோ சுகமானதான்னு சாட்சியம் சொல்லணும். இது ஆடம்பரம். வானம் வரை வாழணுன்றது வேறு ஒன்றும் இல்லை. ஆடு அம்பரம் வரையும் நீ ஆடு, அதுதான் சிவதாண்டவம் சொல்கிறாங்களே. சிவதாண்டவம், சிவன் ஆடுனா எப்படி இருக்கும்? சைலண்ட்டாகிற சிவன், சைலன்ஸ்னு பேர். சிவம்னா என்னது? சிவம் தான் இருக்குது. சிவன்றது கடவுளுக்கான இன்னொரு பேர். இது சொல்கிற இந்து மதத்தில் சிவம் என்பது சைலன்ஸ். திடீர்னு ஆடும் தெரியுமா? இடிக்கும், மழை பெய்யும், பூகம்பம் வரும், சுனாமி வரும். ஆடிச்சுன்னா சிவதாண்டம் ஆடிச்சுன்னா அவ்வளோதான். அதுவே அடங்கினா தான் உண்டு, அது யாரும் அடக்க முடியாது. ஒரு பெருவெள்ளம் பாயுதுன்னா அதுவே அடங்கினா தான் உண்டு, தெரியுமா? சிவம் சைலன்ஸ் எழுந்தாலும் தான் சாதி மறந்தால் காடு கொள்ளாது. சும்மா இருக்கிறவன் எழுந்தானா அவன் அதோட அவன் அடங்கினா தான் உண்டு, அவனை யாரும் அடக்க முடியாது.
அதனால் சாதுவாக இருக்கிறது சிவம்தான். சைலண்ட்டாக அவ்வளோ பெரிய விஷயம். சைலண்ட்டாக இருக்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம். மிரண்டம்னு வச்சுங்க தாண்டவன் தான், அவனை யாரும் அடக்க முடியாது. ஆகவே சைலண்ட்டாக இருக்கிற சாதுகளை பேணிக்கொள்ளுங்கள். பொறுமையோடு இருப்பவர்களை நீங்கள் சேவை செய்து நிறைய அறிந்து கொள்ளுங்கள். பொறுமையோடு இருப்பவர்களுடன் ஒன்றாக இருங்கள். பொறுமையை கற்றுக்கொள்ளுங்கள். அவர்களை பொங்கி எழச் செய்து விடாதீர்கள். பொறுமை அடைந்தவன் பொங்கி எழமாட்டான், எழுந்தானா அவனை அடக்கவே முடியாது. இதெல்லாம் சின்ன சின்ன பொருள் கொண்ட சொற்கள். அப்போ அந்த குதூகலம் இருந்துச்சுன்னா வானவரே நம்மளது தான்ன்ற சாட்சி நம்ம சொல்லணும். என்ன வேணாலும் சூரியனை பார்த்தா சந்தோஷமாக இருக்கும். ஆகா வெயில் வந்துடுச்சுரா, அப்படியே காற்று அடிக்கும்போது குதூகலமாக இருக்கும். ஆக நல்ல காற்று வீசுது, நல்ல மழை பெய்யுது. எவ்வளோ மழை பெஞ்சாலும் குளிர்ச்சியாக இருக்கும் மனம். பனி வீசினாலும் குளிர்ச்சி. இப்போ நான் உக்கடம்னு கோவையில் ஒரு ஊருக்கு போயிருந்தேன். கோவை மாநகரத்துக்கு போகும்போது உக்கடம்னு ஒரு பஸ் ஸ்டாண்டு இருக்குது. அங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி போகிறேன். பனியில் எல்லோரும் குளிரில் போத்திக்கிட்டு தலையெல்லாம் உருமா கட்டிக்கிட்டு படுத்துருக்குறான். நான் பஸ்ஸுக்கு வெளியில் தலையை விட்டு அந்த ஆனந்தத்தை அப்படி அனுபவிக்கிறேன். நான் அந்த பனி அவ்வளோ சுகமாக இருக்குது எனக்கு. அந்த காற்று, அந்த குளிர் காற்று. அட்டகத்தில் போய் நிற்கிறேன். காடம்பாறைன்ற ஒரு இடத்துல மேலே அட்டகத்தில் போய் நிற்கிறேன். மிஸ்ட்டு அப்படியே மூடுது. நான் சட்டை காட்டி போட்டு அப்படியே நிற்கிறேன். ஒரு சின்ன வயசு அப்படியே ஆனந்தமாக இருக்குது. அந்த குதூகலத்தை தான் ஆடம்பரமான வாழ்க்கைன்னு சொல்லணும். இப்போ கடலில் குதிச்சு நீந்துறவன் எவ்வளோ ஆனந்தமாக நீந்துவான். அதை வானவரை ஆடுறான் அவன். அது ஆடம்பரமான வாழ்க்கை. அந்த இறைவனுடைய சுகத்தை அந்த துளியாக ஒவ்வொரு துளியும் அனுபவிச்சணும். அதுக்கு பேர் ஆடம்பரம். புரியுது உங்களுக்கு? ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும்னா வாழ்ந்தானே ஆகணும். வான வரைக்கும் ஆடி வாழணும்ல. ஆடுறது தானே இவ்வளோ கொடுத்துருக்குறான். நீ ஆடுறது மனதில் அளவில் ஆடு, உடம்புல ஆடுனா பைத்தியம்ன்றோம். கையை காலை போட்டு குதின்னு குதிச்சேன்னா பைத்தியம்ன்றோம். மனதில் எவ்வளோ குதூகலம் வந்தாலும் யாருக்கும் தெரியாது. உன்னுடைய குதூகலத்தினுடைய வெளிப்பாடு மற்றவனையும் குஷிப்படுத்தும். புரியுதா உங்களுக்கு? பெரும்பாலும் அந்த மாதிரி ஆடி தொப்புன்னு வாழ்க்கைக்கு காணாமல் போயிருக்காங்க. அதுக்கு ஒரு பயம் கொஞ்சம் அப்படியே. அது அவன் ஆனந்தத்தில் வாழலை, அவன் பெருமையில் ஆடியிருப்பான். என்னதுன்ற மமதையில் ஆடியிருப்பான். மமன்னா என்னது, அகம்னா நான், நானுன்னு ஆடியிருப்பான். இறைவனுடையது எனக்கு அளித்திருக்கிறான் என்பது மீது பணிவின் மீது ஆட மாட்டான். அந்த பேரானந்தத்தில் ஆட மாட்டான். பொருளின் மீது இச்சை கொண்டு பொருளை பெற்ற ஆனந்தத்தில் ஆடுவானே தவிர அந்த சுகத்தில் ஆட மாட்டான். நிறைய பொருள் இருக்குதுன்னு ஆடுவான். பொருளை வச்சுக்கிட்டு என்ன பண்ண, 10 கார் இருக்குதுன்னு நீ ஆடு, எவ்வளோ நேரம் ஆடுவேன்? பொருளின் மீது ஆனந்தத்தை தேடுபவன் உண்மையான ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்பவன் இல்லை. அருளின் மீது ஆனந்தப்படுபவன் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்பவன். அருளை பெற்றதின் மீது இறைவனுக்கு நன்றியோடு இருப்பவன் ஆடம்பரமாக வாழ்கிறான். பெற்றுக்கொண்டதன் மீது பெருமைப்படுபவன் அசிங்கமாக வாழ்கிறான். புரியுதா? இதெல்லாம் என்கிட்ட இருக்குது நான் சம்பாதிச்சதுன்னுவான். எப்படி நீ சம்பாதிக்க முடியும்? உன் நடக்க வச்சுவான், சோறு போட்டுவான், தூங்க வச்சுவான், எழுப்பி விட்டுவான், குளிக்க தண்ணி கொடுத்துவான். எல்லாம் எங்கேருந்தே கிடைக்குது. நீ எல்லாத்தையும் அனுபவிச்சு இதெல்லாம் நான் சம்பாரிச்சேன்னு சொன்னேன்னா நீ சம்பாரிச்சது பார்த்து தான் சம்பாதிக்க முடியாது. நல்லது செய்தானே நல்லது சம்பாதிக்கலாம். அதையும் நீயே வச்சுக்கான்றான் கடவுள். நீ சம்பாதித்த நன்மையும் உனக்கு, நீ சம்பாதித்த தீமையும் உனக்கு. நீயே வச்சுக்கோ, எனக்கு சம்மந்தப்பட்டது. நான் கொடுத்தேன்றதுன்னா இருந்ததுன்னு செலவு பண்ணுன்றான். நான் கொடுத்ததுன்னா அளித்தவற்றிலிருந்து நீ செலவு பண்ணு, அது கட்டளை. நான் சம்பாரிச்சேன்னு சொன்னால் நீயே வச்சுக்கோன்றான். இல்லைன்னா இறைவன் எனக்கு கொடுத்தான்னு சொன்னால் செலவு பண்ணுன்றான். கட்டளை பார்த்திங்களா? புரியுதா? இது அளித்தவற்றிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள். இறைவன் எனக்கு இதை கொடுத்திருக்கிறான் என்று நீங்கள் எண்ணும்போது நீங்கள் அதிலிருந்து செலவு செய்ய வேண்டும் என்ற கட்டளை உங்களுக்கு இருக்கிறது. நான் சம்பாதிச்சுனா நீயே வச்சுக்கோ, நல்லது உனக்கு தான், கெட்டது உனக்கு தான். நீ முடிஞ்ச வரைக்கும் அனுபவிச்சுக்கோ. எவ்வளோ நல்ல செய்தியோ நல்ல தீர்ந்துடும். பூமியின் அளவு தங்கம் இருந்தும் அதை போன்று இன்னொரு மடங்கு இருந்தாலும் மனிதன் தன் கஞ்சத்தனத்தினால் எங்கு செலவாகிவிடும் என்ற அச்சத்தினால் அதை தடுத்து கொள்கிறான். செலவு பண்ண மாட்டான். அது இறைவன் கொடுத்துருக்கானும் போது தாராளமாக செலவு பண்ணுவான். ஏன்னா இன்னும் இறைவன் கொடுப்பான், தொடர்ச்சியாக கொடுப்பான்ற நம்பிக்கை இருக்கிறதுனால அவன் தைரியமாகவும் தாராளமும் செலவு செய்வான். நான் சம்பாதிச்சேன்னா பதுக்குவான், விட்டா ஓடிடும். ஒரு மனிதனுக்கு உதவி செய்யணும்னு என்ன வரும்போதே செய்திடணும்.
கொடுக்கணுன்ற கட்டளை உள்ளே இறங்கும் போதே டக்குன்னு கொடுக்கணும். எதுக்கு அது கொடுக்கணும், அவருக்கு எதுக்கு கொடுக்கணும், அவர் அது மாதிரி செய்ய மாட்டார், அவர் சரியில்லையே, அவர் அப்பப்போ எதுனா ஒன்று பண்ணுவார், இந்த கணக்கெல்லாம் என் பிறகு கொடுன்னு ஒரு கட்டளை வந்தால் அவனுடைய குணாதிசயங்களெல்லாம் நீ கணக்கு போடக்கூடாது, கொடுத்துரு. ஆக இறைவன் அளித்திருப்பதன் அடையாளம் நீ தாராளத்தன்மையில் இருப்பாய், நீ சம்பாதித்தின் அடையாளம் நீ கஞ்சத்தனத்தில் இருப்பாய். ஆனால் நீ நல்லது சம்பாதிச்சேன்னு நினைக்கிறியா, நீ வச்சுக்கோ. நீ சம்பாதிச்ச நன்மையும் உனக்கு, தீமை சம்பாதிச்சு அதையும் நீயே வச்சுக்கோ. நன்மையும் தீமையும் சமமாகாது. தீவை அதிகமாக இருப்பது உண்மை ஆச்சரியப்படுத்துகிறதா? ஆச்சரியப்படாது. நன்மையும் தீமையும் சமமாகாது. இது ஒரு வசனம் இருக்குது குரானில். தீமை அதிகமாக இருப்பதை கண்டு நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா? நன்மையும் தீமையும் சமமாகாது. நன்மையும் தீமையும் சமமாகாது. இப்போ உலகத்தையே அழிக்கிற அளவுக்கு நீங்கள் தீமை செய்தாலும் ஒரே ஒரு நன்மை, ஒரு மண்ணில் பொருளும் ஒரு ஏழைக்கு உணவளித்தா இது ரெண்டும் சமம் இல்லை. இதனுடைய பலனே வேறு. அவர்கள் அகபாவை கடக்கவில்லை. அகமா என்பது உனக்கு எது அறிவிக்கும்? அது மண்ணில் பொருளும் ஒரு ஏழைக்கு உணவளித்தல். அந்த நன்மையும் நீ உலகத்துக்கே தீங்கு செய்தாலும் ரெண்டும் ஒன்றா ஆகாது. இந்த தீங்கு இந்த நன்மையும் சமம் கிடையாது. நன்மை பெரிது. அதனால் நன்மை செய்வதில் நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். நன்மை செய்வதில் முந்திக் கொள்ளுங்கள். நல்லவற்றின்பால் நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். நம்பிக்கை கொண்டு நற்காரியங்களை செய்யுங்கள். இறைவனை நம்புங்கள். ஏன்னா அவனை பார்க்க முடியல, நம்ப தான் முடியும். நம்புதல் என்பது செய்கிறது ஒரே வழி இறைவனை நம்புறது தவிர இல்லை. ஏன்னா அவனை பார்க்க முடியாது, அவங்கள்ட்ட பேச முடியாது. அவன் நம்மோடு பேசுகிறான், வகை அறிவிக்கிறான். அதை உணர்ந்து கொள்ள மாற்றம் இருந்தால் உணர்ந்து கொள்ளுங்கள். இறைவன் வகை அறிவு தெரியலன்னா நீங்கள் அறிவின்பால் நீங்கள் ஈடுபட்டு குழப்பிவிடுவீர்கள். ஆக இறைவனுக்காக காத்திருங்கள். மனதை அமைதியாக வைத்திருங்கள். அமைதியின் மீது வீட்டிருங்கள். எந்த வேலை செய்கிறீர்களோ அந்த வேலையின் மீது அமைந்து விடுதல் அமைதி. நீங்கள் மனசில் திகில் விட்டுறான், பயத்தை போடுறான்ட்டு சொன்னீங்க. ஆமாம். எதனால் பணிவு குறையும் பொழுது திகில் தான் வந்துடும். என்ன ஆகுமோ அப்படின்ற திகில் போட்டு விட்டுருவோம். புரியுதா உங்களுக்கு? சாந்தியும் சமாதானமும். சமாதானம் என்பது உங்களுக்கு சரியாக நடக்குதோ இல்லையோ நீங்கள் ஒத்துக்கணும். ஒரு குடும்பத்தில் இருக்கிறீங்க, ஒய்ஃபும் நீங்களும் இருக்கிறீங்கன்னா, ஒய்ஃப் உங்களுக்கு பிடிக்காத செய்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது பேர் சமாதானம். நீங்கள் உங்களுடைய மனைவி வெறுத்த பொழுதிலும் கனிவுடனே பேசுங்கள். பெண்களை வெறுத்த பொழுதிலும் நீங்கள் அவரோடு கனிவோடு பேசுங்கன்னு கட்டளை இருக்குது. தெரியுமா அது உங்களுக்கு? மனைவியை நீங்கள் வெறுத்த பொழுதிலும் நீங்கள் வெறுத்த பெண்களை நீங்கள் வெறுத்த பொழுதிலும் அவரோடு கனிவோடு இருங்கள். கனிவோடு தான் பேசணும். பெண்களை அகண்டு தெரிஞ்செல்லாம் பேசக்கூடாது. நீ வெறுப்பாக இருந்தால் கூட சரி, நீ மெதுவாக தான் பேசணும். இந்த கட்டளை தான் ரொம்ப முக்கியமான கட்டளை. இப்போது சமாதானத்தோடு இருங்கன்னு சொன்னால் சரி பேசட்டும் அப்படின்னு சொல்லி நீங்களும் அவங்கள ஒத்துக்கணும். இதுக்கு பேர் சமாதானம். அவங்க உங்களை ஒத்துக்கிட்டாங்கன்னா பரஸ்பர சமாதானம். ஒத்துக்கலைன்னா நீங்களாக சமாதானத்தை பேணிக்கொள்ளுங்கள். சரி 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 இருக்கட்டும்னு சொல்லணும். சாந்தி என்பது நீங்கள் பூரணமாக அனுபவித்ததன் மீது வருகின்ற திருப்தி. சாந்தி அடைதல் என்பது நீங்கள் ஒவ்வொன்றையும் பூரணமாக அனுபவித்ததன் மீது வருகின்ற திருப்தி. அப்சல்யூட் என்ஜாய்மெண்ட், அதுதான் சாந்தி. முழுதாக அனுபவிக்கணும். ஒரு சாப்பாடு இருந்தால் முழுசாக அனுபவிக்கணும். ஒரு வீடு இருந்தால் முழுசாக அனுபவிக்கணும். ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து அனுபவிக்கணும். இறைவன் நன்றியோடு இருக்கணும். இது பேர் சாந்தி. சமாதானம் என்பது உங்களுக்கு பிடிக்குதுன்றது முக்கியம் இல்லை. நீ சமாதானத்தை பேணிக்கிட்டு தான் ஆகணும். சரியாக முறைக்கு நீ பொறுமையாக தான் இருக்கணும். இதுக்கு பேர் சமாதானம். சமாதானத்தை பேணிக்கொள்வதில் நான் முதன்மையாக இருக்கிறேன். எதிர்க்கும் குழப்பம் பண்ணிட்டோம், நீ சும்மா இரு, சரின்னு சொல், கொஞ்ச நேரம் இரு, பொறுமையாக இரு, இறைவன் பார்த்துக்கான்னு நீ அமைதியாக இரு. ஒதுக்காது, போராடாது, தீமை எதிர்த்து போராடாது. சரியா? சாந்தி சமாதானம் புரியுதா? சமாதானத்தை பேணிக்கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் உங்கள் மனைவி பிடிக்காது செய்யும்பொழுதும் கனிவாக தான் பேசணும். அதட்டினா ஒழிச்சு கட்டுவோம் ஒன்று. அதெல்லாம் உனக்கு உரிமை கொடுக்கப்படலை. இது இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் வெறும் 4வது அத்தியாயத்தில் வரும். அது பெண்கள் என்ற அத்தியாயத்தில் வரும். நீங்கள் சொல்லியிருக்கீங்க டெஸ்ட்டே இந்த மனைவிலேருந்து ஆரம்பமே. ஆமாம், அங்கே மாஸ்டர் பண்ணாது, தொழில் மாஸ்டர். ஆமாம்.
அதனால் வந்து ரொம்ப கவனமாக வாழ வேண்டிய வாழ்க்கை. சாந்தி சமாதானத்தையும் பேணிக்கணும், நம்பிக்கை வளர்த்துக்கணும். எது நம்பிக்கை, எது அவநம்பிக்கை, எது தன்னம்பிக்கை, எது இறை நம்பிக்கை, இதெல்லாம் நம்ம வந்து செக்ரிகேட் பண்ணி புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு இந்த பணிதல் என்பது ஒன்றின் மீது, ஒற்றை சிறகின் மீது இறைவன் போதுமானவன்ற ஒற்றை சிறகின் மீது நீங்கள் பாருங்கள், இன்னொரு சிறகு கடவுள் வைப்பார். இன்னொரு சிறகு கடவுளுடையதாக இருக்கும். அவ்வளோதான். சரியா? இறைவன் போதுமானவன்.